ஆனால் இப்போ டிவிக்கு பொறுத்தளவில் ஒரு வருஷமா அவங்க எதுவுமே பண்ணல. அவங்களோட அரசியல் செயல்பாடுன்றது ஜீரோ. நல்லா போனால் 3-4 தடவை வெளில வந்து அவர் பேசியிருப்பார். அதை தாண்டி எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அரசியல் செயல்பாடு இல்லைன்னா இல்லை நாங்கள் மாநாடு தான் அரசியல் செயல்பாடுன்றாங்க. அப்புறம் ஒரு மாநாடு நடத்துறாங்க. மாநாட்டிலையும் பெரிய அரசியல் ஒன்றும் முன்வைக்கல. எதுக்காக வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த கூட்டம்? தாவேகா தலைவர் என்ன பேசுறாரு, என்ன சொல்ல வராருன்னு கேட்டுதான் வந்து தாவேகா தலைவர் பேசுறதை கேட்க வரல, தாவேகா தலைவரை பார்க்க தான் வராங்க. அவங்க குத்துப்பாட்டு, டான்ஸு, டிவியில் இதெல்லாம் பார்த்து எடுத்து இன்ஸ்பயர் ஆகி விஜயோட ஃபேனாக மாறிடுறாங்க. பெரிய அரசியல் தெளிவு உள்ள ஒரு கூட்டமும் கிடையாது. அவங்கள பொறுத்தளவில் விஜயை பார்க்க போகணும், அதுதான் அவங்களோட ஒரே டார்கெட். ஸோ இவங்களால பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. முதல்ல விஜய்க்கு பெரிய கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடு இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. ரெண்டாவது, தலைமைக்கே அதெல்லாம் இல்லாத போது அந்த விஷயத்தை தொண்டர்கள்கிட்ட அவங்க கடத்த முடியாது. ஸோ தொண்டர்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. ஒரு சைடில் அவர் தமிழ் தேசியமும் திராவிடம்ன்றாரு. அப்படி ஏதாவது ஒரு கொள்கை உலகத்தில் இருக்கான்னு? இந்த தளபதி சலூன் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் சந்தானத்தோட டார்கெட் என்ன? தல ரசிகர்களும் நம்ம சலூனுக்கு வரணும், தளபதி ரசிகர்களும் நம்ம சலூனுக்கு வரணும், 2 பேர்ட்டு நம்ம லாபம் பார்க்கணுன்றதான் அந்த படத்தில் அவரோட கான்செப்ட் இல்லையா? ஸோ இங்கே ஏறக்குறைய அதுதானே. தமிழ் தேசியவாதிகளும் எனக்கு ஓட்டு போடணும், திராவிடம் பேசக்கூடியவங்களும் எனக்கு ஓட்டு போடணும். ஆனால் 2 சித்தாந்தமும் எப்படி பொருந்தி போகும்? ரெண்டாவது, நாளைக்கு விஜய் அரசியல்லேருந்து வெளில போனார்னா இவங்களும் வெளில போயிடுவாங்க. அதிமுகவோட இவரு போய் சேர முடியாது. இவரு போய் சேர்ந்தாருன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே காலி ஆகிடுவார். திமுகவை எதிரியா வச்சு நீங்க அரசியலை கட்டமைக்கிறீங்க. ஸோ திமுகவோடையும் சேர முடியாது. மூணாவது, இந்த 2 கட்சிகளோடையும் சேராம சில கூட்டணி கட்சிகள், சின்ன கட்சிகள் இருப்பாங்க. அவங்க உங்க கூட வருவாங்கன்னு கேட்டால் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அது நீங்க விருப்பப்பட்டு தனியாக போட்டியிடல, தனியாக தான் போட்டியிட்டு ஆகணும். ஏன்னா வேற யாரும் உங்க அலையன்ஸுக்கு வரமாட்டாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த இந்த கவின் ஆணவ படுகொலைக்கு எதிர்ப்பா விஜய் பேசுவார் அப்படின்லாம் நிறைய பேர் எதிர்பார்க்க பண்ணாங்க. ஆனால் அவர் அந்த டாப்பிக்கே போகல சார். ஆனால் தீர்மானத்தில் இருந்தது. நீங்க ஆனால் அவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு வேணா நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதே மாதிரி விஜய்க்கு வேற கணக்கு இருக்குல்ல. நம்ம பேசினா நமக்கு வேற சிக்கல் வரும். ஸ்டாலின் அங்கிள் எல்லாம் பேசுறாரு, மோடி அவர்களை பத்தி பேசினாரு, ஆனால் நீங்க சொன்ன இஷ்யூவை பத்தி பேசல, கவினோட ஆணவ கொலையை பத்தி பேசல. ஸோ அப்போ அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருல, அந்த அளவுக்கு இது முக்கியம் தான் நினைச்சிருக்காரு. அவரு முக்கியம் இல்லைன்னு நினைச்சனால அதை பத்தி பேசல இல்லையா? சிம்பிள் லாஜிக் அதுதான். முக்கியம் நினைச்சா அவர் பேசியிருந்துருக்கணும்ல. பொதுவாக நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆணவ கொலை, சாதிய ரீதியான பிரச்சனைகள்லாம் கையில் எடுக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்களை கையில் எடுத்து பேசுவாங்க, முற்போக்கால நடிகர்கள் பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான சாதிய ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும்போது நடிகர்கள் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. நோட் பண்ணிருக்கீங்களா? ஸோ அவரு நடிகராக இங்கே பார்க்குறாரு, நீங்க அவர் அரசியல் தலைவராக பார்க்குறீங்க. ஆனால் அவரு தானே ஒரு நடிகராக தான் அவர் பார்க்குறாரு. ஏன்னா அவரை பொறுத்தளவில் நாளைக்கு திரும்ப நடிக்க வேண்டிய தேவையும் இருக்கலாம். டாப் தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியாளர் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து 2வது மாநாடு வந்து மதுரையில் நடத்திருக்காரு. இவ்வளோ நாள் எல்லாரும் விமர்சிச்சிருந்தாங்க, அவர் வந்து வெளியே வரமாட்டாரு. அதுக்கும் அவர் பதில் கொடுத்துருக்காரு. இந்த சிங்கம் வந்து சும்மா வரையாது, வேட்டையாட்டுறதுக்கு மட்டும் தான் வெளியே வரணும். அதான் இப்போ வந்து என்னன்னா, ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்றதையே நம்ம ஒரு அரசியல் செயல்பாடாக பார்க்க முடியாது. இப்போ மாநாடுன்றது ஒரு கட்சி வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவாங்க. அது நடக்காத போது மற்ற நேரங்களில் அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? வேறு நிறைய பிரச்சனைகள் எடுப்பாங்க, மக்களுக்காக நிறையா போராட்டங்கள் நடத்துவாங்க, மக்கள் கூட நிற்பாங்க, வேறு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாநாடு நடத்துவாங்க. ஸோ ஒரு மாநாடு நடக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் நிறையா மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடி இருப்பீங்க இல்லையா? அந்த இஷ்யூஸுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக மாநாடு மாறிடும். ஒரு வருஷமாக நான் நிறைய பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுவேன். அப்புறம் நான் கையில் எடுத்து போராடின அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மாநாட்டில் நான் ஸ்டேஜில் அதை கொண்டு போவேன். அதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுப்பேன். ஸோ மாநாடு நடக்கும்போது ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ மக்கள் வருவாங்க. எல்லா மீடியாவும் மாநாட்டை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த மேடையில் நான் மக்கள் பிரச்சனைகளெல்லாம் முன்வைத்து நான் பேசுவேன். இப்படி தான் ஒரு கட்சியோட அரசியல் செயல்பாடுன்றது இருக்கும். ஆனால் இப்போ டிவிக்கு பொறுத்தளவில் ஒரு வருஷமாக அவங்க எதுவுமே பண்ணல. அவங்களோட அரசியல் செயல்பாடுன்றது ஜீரோ. நல்லா போனால் 3-4 தடவை வெளில வந்து அவர் பேசியிருப்பார். அதை தாண்டி எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அரசியல் செயல்பாடு இல்லைன்னா இல்லை நாங்கள் மாநாடு தான் அரசியல் செயல்பாடுன்றாங்க. அப்புறம் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. மாநாட்டிலையும் பெரிய அரசியல் ஒன்றும் முன்வைக்கல, மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் பேசல. எல்லாரும் சொன்னாங்கல்ல, இளைஞர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வரணும்னு. கடைசியில் இப்போ அந்த எழுச்சி தான் வந்திருக்கு. இப்போ அவ்வளோ பேர் மாநாட்டில் கூடியிருக்காங்க. அதுவும் முதல் முறை வாக்காளர்கள் தான் அவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த கூட்டத்தில். என்ன எழுச்சி நீங்கள் பார்த்துட்டீங்க? அதில் சொல்லுங்கள், நீங்கள் என்னெல்லாம் எழுச்சிலாம் பார்த்தீங்கன்னு வரிசையாக சொல்லுங்களேன் கொஞ்சம். சார், ஒரு மாற்று வேணும்னு சொல்லிட்டு வராங்க. இது 50 வருஷமா வந்து திராவிட கட்சிகள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்கள் பார்வையில் ஒரு மாற்று வேணும்னு சொல்லிட்டு வராங்க. எதுக்காக வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த கூட்டம்? அவங்க தாவேகா தலைவர் என்ன பேசுறாரு, என்ன சொல்ல வராருன்னு கேட்டு தான் வந்துருக்கு. தாவேகா தலைவர் பேசுறதை கேட்க வரல, தாவேகா தலைவரை பார்க்க தான் வராங்க அவங்க இல்லையா? ஸோ இப்போ விஜய் ரசிகர்களை பொறுத்தளவில் அவங்க எப்படி ரசிகராகிறாங்க?
அவங்க விஜயோட சினிமா பார்க்குறாங்க, விஜய் அவரோட பாடல்கள் பார்க்குறாங்க, குத்துப்பாட்டு, டான்ஸு, டிவியில் இதெல்லாம் பார்த்து எடுத்து இன்ஸ்பயர் ஆகி விஜயோட ஃபேனாக மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் எங்கே போனாலும் அவரை ஃபாலோ பண்ணுற ஒரு பழக்கம் உண்டு. விஜய் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிறாருன்னா ரசிகர்கள்லாம் போவாங்க. அதுக்கான எல்லா நடிகரும் தானே சார், எம்ஜிஆர், விஜயகாந்த், கமல்ஹாசன் வரைக்கும் அப்படி தானே இருந்தது. நான் இல்லைன்னு சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேங்க. ஸோ இப்போ விஜய் அவர்களை பார்க்க போகிறாங்க. அவங்க எப்படி ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போவாங்களோ, எப்படி ஒரு சினிமாவை ஃபர்ஸ்ட் ஷோவில் போய் பார்க்க போவாங்களோ, அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் ஒரு அரசியல் மேடைக்கு வராரு, அங்கேயும் விஜய் அவர்களை பார்க்க போகிறாங்க. ஸோ இவங்க அரசியல் மாற்றத்துக்காக வரல, பெரிய அரசியல் தெளிவு உள்ள ஒரு கூட்டமும் கிடையாது. அவங்கள பொறுத்தளவில் விஜயை பார்க்க போகணும், அதுதான் அவங்களோட ஒரே டார்கெட். ஸோ இவங்களால பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. முதல்ல விஜய்க்கு பெரிய கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடு இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. ரெண்டாவது, தலைமைக்கே அதெல்லாம் இல்லாத போது அந்த விஷயத்தை தொண்டர்கள்கிட்ட அவங்க கடத்த முடியாது. ஸோ தொண்டர்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. அவங்க அங்கே வந்தது வெறுமனே விஜயை பார்க்கறதுக்காக. அந்த மாநாடு நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லாம் அங்கே கூடுறாங்க. எந்த இடத்துல கூடுறாங்க? ரேம்ப் பக்கத்தில் கூடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன? ஸோ அவங்கள பொறுத்தளவில் விஜய் அங்கே நடந்து வரும்போது அவரை நம்ம டச் பண்ணணும், நம்ம துண்டு எடுத்து அவர்கிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா அவர் தூக்கி போடுற துண்டை நம்ம கேட்ச் பண்ணணும். இவ்வளோதான் அவங்களோட கணக்காக இருக்கு. ஸோ அதுக்காக அவங்க காலையிலேயே போய் ரேம்ப் பக்கத்தில் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தால் பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அரசியல் மாற்றம் ஏற்படணும்னா அரசியல் புரிதல் இருக்கணும், சித்தாந்த கொள்கை பிடிப்பு இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் அந்த விஷயத்த பண்ண முடியும். ஸோ நான் பார்த்தளவில் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு, ஆனால் அதுக்கு பெரிய அரசியல் முக்கியத்துவம் இருக்கான்னா அரசியல் முக்கியத்துவம் கிடையாது. அதனால தான் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு நடக்கும்போதும் சரி, நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, அரசியல் ரீதியாக பெரிய விவாதத்தை அது ஏற்படுத்தலை. அது சில வீடியோஸ்லாம் வைரல் ஆகுது. என்ன மாதிரியான வீடியோஸ்னால், நிறையா பர்ஸ்லாம் பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க, அப்புறம் அங்கே தண்ணி இல்லை, அங்கே தரையில் விரிச்சிருந்த மேட்டை பிரித்து தலைக்கு மேலே போட்டுக்கிட்டாங்க, ஒரு பெரிய ஒரு போஸ்ட் சாஞ்சிருச்சு, கொடி கம்பம் சாஞ்சிருச்சு, ஒரு கார் டேமேஜ் ஆயிடுச்சு, ஒரு யங்ஸ்டர் உயிரிழந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நியூஸ் ஆகுது. அது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறைபாடுகள் இருக்கும் இல்லையா, அதுதான் செய்தி ஆகுது. அதை தாண்டி இந்த மாதிரியான அரசியலை கையில் எடுத்திருக்காரு, நீட்டை குறித்து இந்த மாதிரி விஜய் பேசியிருக்காரு அப்படின்னு அது நியூஸ் ஆகலை. ஸோ விஜய் கையில் எடுத்த அரசியல் நியூஸ் ஆகலை. ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? அரசியலே இவங்ககிட்ட இல்லை, அதான் அரசியல் நியூஸ் ஆகலை. இல்லை, அப்போ கொள்கை தலைவர் முன்னாடியே ஒரு முதல் மாநாட்டிலே அவர் அறிவிச்சிட்டாரு, இவங்க தான் அம்பேத்கர், பெரியார், காமராஜர், இவங்க தான் சொல்லிட்டு அவர் முன்னாடியே அறிவிச்சிட்டாரு சார் கொள்கை தலைவருங்க. இப்போ நீங்கள் கொள்கையில் அவர்கிட்ட அப்படின்றீங்க. என்ன கொள்கை? அவரோட கொள்கை என்ன? அப்போ கொள்கை தலைவர் அறிவிக்கிறார்கள், அவங்க என்ன வழிகாட்டுறாங்க அந்த வழிகாட்டல் தான் நான் நடப்பேன்னு சொல்றாரு. அம்பேத்கர் என்ன சொல்றாரு, பெரியார் என்ன சொல்றாருன்னு சொல்றாரு. சரி, கேட்குறேன், பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. கொள்கைன்னா என்ன? அவர் சித்தாந்தம் என்னன்னு சொல்லுங்க. அம்பேத்கர் ஒன்று சொல்றாரு, பெரியார் ஒன்று சொல்றாரு, அண்ணா ஒன்று சொல்றாரு, எம்ஜிஆர் ஒன்று சொல்றாரு. ரைட், இவங்கெல்லாம் வேற வேற கொள்கைகள் கொண்ட தலைவர்கள். விஜயோட கொள்கை என்ன? நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க முதல் மாநாட்டில்? ஒரு சைடில் அவரு தமிழ் தேசியமும் திராவிடம்ன்றாரு. அப்படி ஏதாவது ஒரு கொள்கை உலகத்தில் இருக்காண்ணா? இந்த தளபதி சலூன் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் சந்தானத்தோட டார்கெட் என்ன? தல ரசிகர்களும் நம்ம சலூனுக்கு வரணும், தளபதி ரசிகர்களும் நம்ம சலூனுக்கு வரணும், ரெண்டு பேர்கிட்ட நம்ம லாபம் பார்க்கணுன்றது தான் அந்த படத்தில் அவரோட கான்செப்ட் இல்லையா? ஸோ இங்கே ஏறக்குறைய அதுதானே. தமிழ் தேசியமும் திராவிடமும்னா தமிழ் தேசியவாதிகளும் எனக்கு ஓட்டு போடணும், திராவிடம் பேசக்கூடியவங்களும் எனக்கு ஓட்டு போடணும். ஆனால் ரெண்டு சித்தாந்தமும் எப்படி பொருந்தி போகும்? தமிழ் தேசியத்தோட எதிரி யாரு? திராவிடம். அப்படி இருக்கும்போது எப்படி திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒரு கட்சியோட கொள்கையா இருக்க முடியும்? ரெண்டு முரண்பட்ட கொள்கைகள் எப்படி ஒரு கட்சியோட கொள்கையா இருக்க முடியும்? முதலாளித்துவமும் கம்யூனிசமும் என்னோட கொள்கை அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? எவ்வளவு அபத்தமா இருக்கும். முதலாளித்துவம் வேற, கம்யூனிசம் வேற. நான் முதலாளித்துவவாதியா இருந்தேன்னா கம்யூனிஸ்டா இருக்க முடியாது, நான் கம்யூனிஸ்டா இருந்தேன்னா முதலாளித்துவவாதியா இருக்க முடியாது. ஸோ ரெண்டும் எப்படி ஒரே கொள்கை கோட்பாடா இருக்கும்? ஸோ கமல்ஹாசனுக்கு அப்புறம் இவரும் ஏகப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஒரு கொள்கை தெளிவு இவர்கிட்ட இல்லை, சித்தாந்தம் இல்லை, அதான் சிக்கல். ஸோ ரைட், இவர் அரசியலுக்கு வராரு, யங்ஸ்டர்ஸ்லாம் அரசியல் மயப்படுறாங்கன்னு சொல்ல மாட்டேன். ரைட், ஏதோ டெம்பரரி அரசியல் பேசுறாங்க. நார்மலாக அவங்களாம் அரசியல் பேச மாட்டாங்க, சினிமா பார்க்க தான் போவாங்க, ரசிகர்கள் அவங்க. எடுத்ததும் வராதுல்ல சார், கொஞ்சம் கொஞ்சமாக தானே. பட் இப்போ அரசியலுக்காக வரணும் இல்லை, நீங்கள் அரசியல்னா விஜய்க்காகல வரீங்க. விஜய் எதுக்காக விஜய் பின்னாடி வரீங்க? நீங்கள் விஜய் அரசியல்வாதினால வரல, விஜய் அவர் ஒரு நடிகர் அப்படின்றதுக்காகல வரீங்க. இப்போ அதான் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன், ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு விஜய் ரசிகர் பேசுறாரு, இந்த மாதிரி நான் கச்சத்தீவை மீட்க போறேன்டா அப்படின்னு அவர் பேசுறாரு. கச்சத்தீவு நம்ம கிட்ட தான்டா இருக்கு அப்படின்றாரு அவராங்க. இல்லை நாங்கள் மீட்போம், இதெல்லாம் திமுக செய்யற உருட்டு அப்படின்றாங்க. ஸோ என்னன்னா, கிரவுண்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸ் எதுவும் தெரியாம வெறுமனே விஜய் பொலிட்டிக்ஸுக்கு வராரு அப்படின்றதுக்காக இவங்கெல்லாம் உள்ள வராங்க. இவங்க அரசியல் ரீதியாக வராங்கன்னா ரைட்டு,
ரெண்டாவது, நாளைக்கு விஜய் அரசியல்ல இருந்து வெளில போனார்னா இவங்களும் வெளில போயிடுவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எப்படி கமலஹாசன் அவர்கள் ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வரும்போது நிறைய ரசிகர்களும் உள்ள வந்தாங்க, பயங்கரமா அரசியல்லாம் பேசினாங்க. கமலஹாசன் திமுக எதிர்ப்பெல்லாம் முன்னெடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? திமுக எதிர்ப்பெல்லாம் ஓரமா வச்சுட்டு திமுகவோட போய் ஐக்கியமாயிட்டாரு. இல்ல, இவர் கிளியரா சொல்றாரு, என்னுடைய எதிரி வந்து திமுக, அரசியல் எதிரி வந்து திமுக தான், கொள்கை எதிரி வந்து பிஜேபின்றாரு. கமலும் அப்ப கிளியரா தான் சொன்னாரு. எல்லாம் வரும்போது கிளியரா தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்ப கமலஹாசனால எப்படி திமுகவோட போய் சேர முடியுது? திமுகவோட எப்படி நெருக்கமா இருக்க முடியுது? அது காரணம் கமல் கிட்ட சித்தாந்தம் கிடையாது இல்லையா? உங்களுக்கு ஒரு கரெக்டான சித்தாந்தம் இருந்ததுன்னா அந்த சித்தாந்தத்தின்படி தான் நீங்க செயல்பட முடியும். இப்ப அம்பேத்கருக்கு ஒரு சித்தாந்தம் இருந்தது, நேரா ஒடுக்கப்பட்டவங்களோட எதிரி கூட போய் அம்பேத்கரால சேர முடியுமா? ஏன்னா அவருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, நமக்கு இதுதான் டார்கெட், நம்ம இதை தான் பண்ணணும்னு. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு கொள்கை இருக்கு. பிஜேபியோட போய் கம்யூனிஸ்டுகள் சேருவாங்களா? என்ன ஆனாலும் சேர மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு கொள்கை கோட்பாடு எதுவும் கிடையாது. ஸோ அதனால எங்க வேணாலும் போய் சேரலாம், யார் கூட வேணாலும் போய் கூட்டணி வைக்கலாம். அதனாலதான் சிக்கல் வருது. ஸோ அதனாலதான் சொல்றது, ஒரு கட்சிக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் இருக்கணும். அது இல்லைன்னா நாளைக்கு எங்க போய் சேருவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வசதிக்கு இவங்க எதிரின்னு பேசுறாங்க, நாளைக்கு அதே கட்சியோட போய் ஃப்ரெண்டா கூட்டணி வச்சுன்னா யார் என்ன கேட்க போறா? என்ன விஜய் ரசிகர்கள்லாம் கோச்சுக்க போறாங்களா? நான் அவங்கள பொறுத்தளவுல யாரோட கூட்டணி வைத்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இப்ப கொள்கை கூட்டணி இதெல்லாம் அடிப்படையா வச்சு அந்த மாநாட்டுக்கு வராங்க, விஜயை பார்க்க வராங்க. ஸோ அவங்களுக்கு விஜய் மேல பெரிய ஒரு பற்று இருக்கு, அவ்வளவுதான். தனித்து போட்டின்னு சொல்றாரு, கூட்டணி எல்லாம் இல்லைன்ட்டாரு. என்ன பெரிய முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுல தனித்து தான் போட்டிடணும். அப்புறம் இல்ல, நீங்க சொல்றீங்க இவரோட போயிடுவாரு அவரோட போயிடுவாருன்றீங்களே, அதுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அவர் சேர்ந்து போக முடியாது. ஏன்னா யாரு கூட போவா? அதிமுகவோட இவரு போய் சேர முடியாது. இவரு போய் சேர்ந்தாருன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே காலி ஆகிடுவாரு. கட்சிக்காரங்கெல்லாம் கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்கல்ல, எதுக்கு சார் நீங்க இப்ப புதுசு கட்சி ஆரம்பிச்சீங்க, ஸ்ட்ரைட்டா போய் அதிமுகவோடய சேர வேண்டியதானே, எதுக்கு உங்களுக்கு ஒரு கட்சின்னு கேட்பாங்கல்ல முதல் எலெக்ஷன்லேயே நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அதிமுகவோட சேர முடியாது. திமுகவை எதிரியா வச்சு நீங்க அரசியலை கட்டமைக்கிறீங்க. ஸோ திமுகவோடையும் சேர முடியாது. மூணாவது, இந்த ரெண்டு கட்சிகளோடையும் சேராம சில கூட்டணி கட்சிகள், சின்ன கட்சிகள் இருப்பாங்க, அவங்க உங்க கூட வருவாங்கன்னு கேட்டு அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா உங்க கூட வந்தா சீட்ஸ் உங்களுக்கு நீங்க கொடுப்பீங்க, நிறைய சீட்ஸ் கொடுப்பீங்க, ஆனா அது வின்னிங் சீட்ஸா மாறாது. அப்போ தனியா தான் போட்டியிடணும். நீங்க அது நீங்க விருப்பப்பட்டு தனியா போட்டியிடல, தனியா தான் போட்டியிட்டு ஆகணும். ஏன்னா வேற யாரும் உங்க அலையன்ஸுக்கு வரமாட்டாங்க. மேபி ஒன்று ரெண்டு சிறிய கட்சிகள் மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரியல. ஆனா யதார்த்தம் இதுதானே, உங்களுக்கு இந்த ரெண்டு பெரிய திராவிட கட்சிகளோட போய் சேர முடியாது. தேசிய கட்சிகளும் அவங்களோட தான் இருக்காங்க, அங்கேயும் போய் சேர முடியாது. ஸோ அப்போ பாக்கி உங்களுக்கு பெரிய ஆப்ஷன் இல்லை, தனியாக தானே கண்டெஸ்ட் பண்ணணும். எம்ஜிஆர் விஜயகாந்த் யார் சார் கையில் எடுக்கிறாரு? எம்ஜிஆர் விஜயகாந்த் அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கலாம் எலக்டோரல். விஜய் அவர்களோட அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது திமுக எதிர்ப்பு அரசியலை முன்வைத்தாலும் அவரோட அரசியலால் பாதிப்பு யாருக்கு வரும்னா அதிமுகவுக்கு தான். அவர் டார்கெட் பண்ணுறது அதிமுக வாக்காளர்களை தான். ஸோ திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுக்கிறாருன்னா அது யாரோட அரசியல்? அதிமுகவோட அரசியல். 50 வருஷமா அதிமுக தானே திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ திமுகவை நீங்கள் எதிர்க்கும் போது உங்களுக்கு யார் ஓட் போடுவாங்க? அதிமுக ஆதரவாளர்கள் உங்கள் பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்கள் டார்கெட் என்ன? அதிமுக வாக்காளர்களை கவரணும். அதுக்கேற்ற அரசியலை தான் கையில் வச்சிருக்கீங்க. ஸோ அப்போ அதிமுக வாக்காளர்களை கவரணும்னா அதிமுககாரங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எம்ஜிஆரை பிடிக்கும், ஜெயலலிதா அவர்களை பிடிக்கும். ஸோ அதையும் எடுத்து காட்டுறீங்க, ரைட் நாங்கள் வந்து எம்ஜிஆர் கையில் வச்சுருக்கோம், ஜெயலலிதா வச்சுருக்கோம் அப்படின்னு காட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் உங்கள் சைடு உள்ள வருவாங்க. அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்காக அவர் இந்த விஷயத்த பண்ணுறாரு. விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு பொலிட்டீஷியன், பெரிய லெவலில் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தின ஒரு பொலிட்டீஷியன். அதுக்கப்புறம் பெருசாக டேக் ஆஃப் ஆகலை. பட் இன்னைக்கும் அவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல மனிதர் அப்படின்ற பேர் இருக்கு. ஸோ அவரையும் அவர் யூஸ் பண்ணுறார். பட் விஜயோட மெயின் டார்கெட் வந்து ஏடிஎம்கே ஓட்ஸ் தான், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். அண்ணாவையும் கொண்டு வராரு. ஆமாம், 1967 என்ன நடந்தது, 1977 நடந்தது தான் நடக்க போகுது. ஸோ எல்லாரையும் கொண்டு வர வேண்டியதுதான். பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. ஸோ ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவை அரசியல் ரீதியாக அவர் எதிர்த்தாலும் கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கார். திமுகவோட அடிப்படைகள்னு சொல்லுவாங்கள்ல, ஃபண்டமெண்டல்ஸ்பாங்கள்ல, அதை அவர் டச் பண்ணவே இல்லை. பெரியாரியம், பெண்ணியம், சமூக நீதி, இந்த விஷயத்தெல்லாம் அவர் கையில் எடுக்கிறார். ஸோ ஏறக்குறைய ஒரு திராவிட கட்சியோட தலைவர் மாதிரி தான் அவர் செயல்படுறார். அந்த வகையில் அண்ணாவையும் உள்ள சேர்த்துக்கிறாங்க. பெரியாரையும் வச்சு, பெரியாரோட பேரன்லாம் வச்சு ஒரு பாட்டு ஓடிச்சு ஸ்டார்டிங்கில். அதனால அவர் அரசியல் ரீதியாக தன்னை ஒரு திமுக எதிர்ப்பாளராக அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாலும் திமுகவோட அடித்தளத்தை அவர் எந்த வகையிலையும் கை வைக்கல. ஸோ தன்னை ஒரு திராவிட கட்சியாக தான் அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். இப்போ சமீபத்தில் நடந்த இந்த கவி ஆணவ படுகொலைக்கு எதிர்ப்பாக விஜய் பேசுவார் அப்படின்லாம் நிறைய பேர் எதிர்பார்க்க பண்ணாங்க. ஆனால் அவர் அந்த டாப்பிக்கே போகல சார்.
ஆனால் தீர்மானத்தில் இருந்தது. அதான் இப்போ என்னன்னா முதல்ல நம்ம எதிர்பார்க்கறத நிப்பாட்டணும். இப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா மக்கள் அதை கையில் எடுத்து பேசணும், பெரிய பிரச்சனையாக மாற்றணும். இப்போ தூய்மை தொழிலாளர்கள் போராடுறாங்க. அவங்க ஒன்றும் பெரிய பலம் பொருந்திய தொழிலாளர்கள் கிடையாது, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு 13 நாள் அவங்க சண்டை போடுறாங்க களத்தில். சண்டை போட்டு எல்லா ஊடகங்களும் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ப்ரைம் டைமில் அந்த விஷயத்தை விவாதிக்கல, பட் இருந்தாலும் பேசணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அது ஒரு பெரிய பேசு பொருளாகுது, அரசுக்கு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது. ஸோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குன்னா நம்ம தான் அதை கையில் எடுக்கணும். இல்லை, ஒரு பெரிய நடிகர் கட்சிக்கு வராருன்னா அது ஒரு பெரிய பேசு பொருளாகணும், அவர் பேசணும் அப்படின்றது எதிர்பார்க்கறதா நீங்க. ஆனால் அவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒன்று வேணா நீங்க பண்ணுங்க. இப்போ விஜய் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்து இப்போ என்னாச்சு, விஜய் பேசல. ஸோ நீங்க ஏன் அதை பத்தி பேசணும் விஜய் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? அது காரணம் அவர் பேசினா நிறைய பேர் இப்போ ரீச் ஆயிரும், அந்த பையனுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனா விஜய் ஏன் பேசல? அப்ப அவருக்கு வேற எதிர்பார்ப்பு இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு, அதே மாதிரி விஜய்க்கு வேற கணக்கு இருக்குல்ல. நம்ம பேசினா நமக்கு வேற சிக்கல் வரும், நம்மளோட தெரியல. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அவருக்கு இதை விட வேற ஏதோ பெரிய விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. இதை பேசல அவரு. ஸ்டாலின் அங்கிள் எல்லாம் பேசுறாரு, மோடி அவர்களை பத்தி பேசினாரு, ஆனா நீங்க சொன்ன இஷ்யூவை பத்தி பேசல, கவினோட ஆணவ கொலையை பத்தி பேசல. சோ அப்ப அவரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருல, அந்த அளவுக்கு இது முக்கியம் தானே நினைச்சிருக்காரு அவரு. முக்கியம் இல்லைன்னு நினைச்சனாலதான் அதை பத்தி பேசல இல்லையா? சிம்பிள் லாஜிக் அதுதான். முக்கியம் நினைச்சா அவர் பேசியிருந்திருக்கணும்ல. தீர்மானத்தில் இருந்தது. பேசினாரா இல்லையா? பேசினாரா இல்லையா? இல்ல, பேசல. சோ முக்கியம் நினைச்சா பேசியிருந்திருக்கணும்ல அங்க. சோ அப்ப அவரை பொறுத்தளவுல அங்க பேசுற அளவுக்கு அது பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இஷ்யூவா இல்லைன்னு அவர் பாக்குறாரு. அப்ப நம்ம தான் விழிப்போட இருக்கணும். நம்ம அவர்கிட்ட போய் நிக்க கூடாது. அவர் பேசணும்னு எதிர்பார்க்கிறத விட அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம அந்த விஷயத்த பண்ணணும். மக்கள் பண்ணணும், மக்கள் விஷயங்களை கையில் எடுக்கணும். இல்ல ஒரு நடிகர் அதை பேசிடுவாரு, அவருக்கு வேற சிந்தனைகள் இருக்கலாம். அவரை பொறுத்தளவுல நான் ஒரு நடிகர், இந்த மாதிரியான பிரச்சனையை கையில் எடுத்தேன்னா நம்ம ரசிகர்கள் எல்லாம் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அப்படியே அவர் யோசிச்சிருக்கலாம். பொதுவாக நடிகர்கள் பார்த்தீங்கன்னா ஆணவ கொலை, சாதிய ரீதியான பிரச்சனைகள்லாம் கையில் எடுக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்களை கையில் எடுத்து பேசுவாங்க, முற்போக்கால நடிகர்கள் பேசுவாங்க. ஆனா இந்த மாதிரியான சாதிய ரீதியான பிரச்சனைகள்லாம் வரும்போது நடிகர்கள் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. நோட் பண்ணிருக்கீங்களா? எப்பவுமே நடிகர்கள் குவைட்டா தான் இருப்பாங்க. ஸோ அவரு நடிகரா இங்க பாக்குறாரு, நீங்க அவர் அரசியல் தலைவரா பாக்குறீங்க. ஆனா அவரு தானே ஒரு நடிகரா தான் அவர் பாக்குறாரு. ஏன்னா அவரை பொறுத்தளவுல நாளைக்கு திரும்ப நடிக்க வேண்டிய தேவையும் இருக்கும் அப்படின்றதான் என்னோட பார்வை. ஸோ அதனால நமக்கு ஒன்று தேவைன்னா நம்ம தான் பண்ணணும். விஜய் அவரு பேசிடுவார், அவர் பேசினா நமக்கு இது பெரிய ரீச் கிடைக்கும். பிரச்சனை நடந்தப்ப முதல்ல நீங்க பேசணும் இல்லைங்க. அது என்ன மாநாட்டில் பேசுவீங்க எல்லாம் வெயிட் பண்றது? பிரச்சனை நடக்குது, ஒருத்தன் உயிரிழந்திருக்கான், எவ்வளவு பெரிய தவறான காரியம் அது. அப்ப எடுத்த உடனே நீங்க பேசணும்ல, வேற யாரும் பேசணும், நீங்க பேசணும்ல. நீங்க மாற்றுன்னு பேசிட்டுல வந்துருக்கீங்க. அப்ப மற்றவங்க எல்லாம் செய்யாத விஷயத்த நீங்க பண்ணணும்ல. மற்றவங்க எல்லாம் மக்கள் கூட நிக்கலாம்னா நீங்க நிக்கணும். ஆனா மாற்றுன்னு சொல்லிட்டு உள்ள அதுக்கப்புறம் பேசவே இல்லை அந்த இஷ்யூவை பத்தி. அவரு பேசாம இருக்கிறது கூட பரவாயில்ல, இல்ல ஒரு மாநாட்டில் பேசுவார்னு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவருக்கு. இது என்ன அபத்தமா இருக்கு? எடுத்தோன்னையும் பேச வேண்டாமா அப்படிலாம் கேட்கணும். எடுத்தோன்னையும் பேசணும்ல அந்த பிரச்சனையை. ஸோ அதனால நடிகர்கள் முன்னாடி போனா இப்படிதான் நமக்கு பிரச்சனை தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இருக்குது, பெரிய முக்கியத்துவம் இருக்கு. இந்த தேர்தல் இருக்கு, நம்ம முதல் தேர்தல். இப்பவே ஒன்றும் பேச மாட்டேங்கிறார், இவ்வளவு அமைதியா இருக்காருன்னா நாளைக்கு நீங்க ஒரு எம்எல்ஏவா எலெக்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம், ஏதாவது இஷ்யூக்கு வருவாரு, அவரோட தொகுதி பிரச்சனைக்கெல்லாம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்க கட்சி என்னோட வேலை இதுதான் இருக்காரு. இனிமே என்னோட வேலையை இதுதான், உங்களோட மக்கள் பணி செய்யறது என்னோட. பண்ணட்டும், முதல் பணி செய்யட்டும், மக்கள் பணி பண்ணட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். சொல்றது ரைட்டு, செய்யட்டும். முதல்ல இது வரைக்கும் எதுவும் செய்யலை. அவரே அவரை சிங்கம்லாம் சொல்லிக்கிறாரு, அதெல்லாம் ரைட்டு. ஆனா இது வரைக்கும் களத்துல எதுவும் செய்யலை, அரசியல்னு எதுவும் பெருசா பண்ணல. ஸோ அதனால மக்கள் பணி அப்படின்னா மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கணும், மக்களுக்காக பேசணும், மக்களுக்காக போராடணும், அதெல்லாம் பண்ணணும். பண்றாருன்னு பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி.